அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 44 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் 8 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அடுத்த வினா, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்பு பலவே என கூறியவர் யார்? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்பு பலவே என கூறியவர் யார்? ஆன்சர் நக்கீரர். அடுத்த வினா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என கூறியவர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார். ஞானம் என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? ஞானம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தி.சோ. வேணுகோபாலன். அடுத்த வினா, தி.சோ. வேணுகோபாலன் எங்கு பிறந்தார்? தி.சோ. வேணுகோபாலன் எங்கு பிறந்தார்? ஆன்சர் திருவையாறில் பிறந்தார். அடுத்த வினா, காலக்கணிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? காலக்கணிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் எந்த ஊரில் பிறந்தார்? கண்ணதாசன் எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். சிறுகூடல்பட்டி. பாக்கள் எத்தனை வகைப்படும்? பாக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? ஆன்சர் 6 உறுப்புகளை கொண்டது. யாப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? யாப்பதிகாரத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை என்ன? இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை என்ன? ஒருவர் பேசுதல் போன்று சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. அடுத்த வினா, வாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை என்ன? வாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை துள்ளலோசை. சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது? ஆன்சர் தூங்கல் ஓசை. ஓரசைச்சீரின் நிறை என்பது என்ன? ஓரசைச்சீரில் நிறை என்பது மலர். மூவசைச்சீரில் நேர் நிறை என்பது என்ன? மூவசைச்சீரில் நேர் நிறை என்பதோட வாய்ப்பாடு கூவிலங்கனி. நேர் நிறை என்பது என்ன? நேர் நிறை என்பது தேமாங்கனி. நிறை என்பது என்ன? நிறை என்பது புளிமாங்கனி. நிறை என்பது கருவிலங்கனி. கோடையிலே இளப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தரும் நிழலே நிழல்கணிந்த கனியே என பாடியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மு. வரதராசனார். அபிக்கவிதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அபிக்கவிதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அபி அவர்கள். எண்ணங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எண்ணங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள்.
இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.